வணக்கம். வணக்கம். நான் டாக்டர் A.N. வைத்தீஸ்வரன், Senior Consultant and Director, Radiation Oncology. This is Dr. Ashwin. He is also a consultant radiation oncologist. We both work in Kaveri Cancer Institute, the New Age Cancer Center, Chennai. Today being the World Cancer Day, we thought we will give some idea about cancer awareness and the key of prevention. இன்னைக்கு theme of the cancer day ன்னு எடுத்தீங்கன்னா it says close the care gap. That is the theme of today's of the World Cancer Day, and on this basis of a theme we will be interacting with a few questions for the audience. It's been like 1 year ஆயிடுச்சுல சார் நம்ம Facebook லைவ் வந்து. Correct. ஸோ லாஸ்ட் டைம் வந்து மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் கேன்சர் பற்றி வந்திருந்தோம். ஸோ இப்போ காமனாக பீப்புளுக்கு இருக்கக்கூடிய கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் கேன்சர்? கேன்சர்னா என்ன? அது என்ன நினச்சிருக்கிறாங்க? ஒரு தொத்து வியாதி, அது என்ன டைப் ஆஃப் கேன்சர், வெதர் இட் இஸ் கமிங் ஃப்ரம் அவுட் சைட், நிறைய கொஷின்ஸ் இருக்கு. அது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிங்கன்னா பெட்டரா இருக்கும். ஜென்ரலா கேன்சர்னு சொன்னா அந்த வேர்டு சொன்னா இட்ஸ் a big stigma. கேன்சர்னா டெத் இப்படிதான் கார்லேட் பண்றாங்க. பட் கேன்சர்னா என்ன? அது என்ன மாதிரி டிசீஸ்? இஸ் இட் ஒரு ஒரு டியூபர்குலோசிஸ் மாதிரி ஒரு கம்யூனிகபிள் டிசீசஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோ, தி ஆன்சர் இஸ் நோ. கேன்சர் சொல்றது உங்க உடம்புல இருக்கிற செல், ஒரு அணு செல் 1 2 போறது, 2 4 போறது, 4 16 மாதிரி பிரியுறது. ஒரு சிஸ்டமேட்டிக் டிவிஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த சிஸ்டமேட்டிக் டிவிஷனால தான் உங்களுக்கு growth-ஏ இருக்கு. இத மாதிரி எல்லா உறுப்புகள் வளர்றதுனால நம்ம வளர்ச்சிகள் இருக்கு. உடம்புல செல் வளர்றது, இதுல சில செல் செத்து போறது நார்மலா. பட் ஃபார் சம் ரீசன் we will look at it later, அந்த அந்த செல் அந்த செல் வந்து unproportional, it does no rational, it starts dividing in a very unproportionate manner. ஒன்னு 4 போகாத, ஒன்னு 10 40 50 அப்படிமா இஷ்டத்துக்கு போகும்போது we call it malignancy or we call it cancer, the word. இதுல 2 விதம் இருக்கு. ஒன்னு வந்து ஒரு broad terminology டியூமர்னு சொல்றோம். அது பினைனாவா இருக்கலாம், malignant-ஆவா இருக்கலாம். பினைன்னா என்ன? ஆக்சுவலா பினைன்னா ஒரு கட்டி பார்க்கிறோம், அந்த கட்டி அப்படியே இருக்கு, கட்டியா இருக்கு, அது வளர்ச்சியாருது, சரௌண்டிங் ஏரியாவுக்கு பரவுறது இல்லை, அது பேர் கட்டி. இட்ஸ் கால்ட் டியூமர் ஆர் பினைன் டியூமர். இது ஒரு கொழுப்பு கட்டின்னு சொல்லலாம், அதுதான் பினைன் டியூமர். 2வது விதம் இருக்கு, மெட்டாஸ்டேட்டிக் டிசீஸ் ஆர் கால்ட் மெட்டாஸ்டாட்டிக் கேன்சர் அப்படின்னு சொல்றது வந்து இந்த டியூமர் சரௌண்டிங் ஏரியால வளர ஆரம்பிக்கும் போது, தட் இஸ் சுத்தி வட்டாரத்துக்கு பரவும் போது, அதே வந்து அந்த இடத்துல இருந்து போய் இன்னொரு இடத்துக்கு போய், ஃபார் எக்ஸாம்பிள் மார்புல இருக்கிற நோய் எலும்புலையோ ஆர் லங்ஸ்லயோ போய் பரவும் போது we call it a metastatic potential or we call it metastasis or cancer. That is where the real cancer comes into, and that is what is the most important thing today. இப்போ நம்ம இது யூஜில எல்லாம் கூட படிச்சிருக்கோம் சார். அதாவது வந்து ஒரு செல் சைக்கிள், ஒரு செல் டிவைட் ஆகிறது வந்து 2 விதமான இது நீங்க சொல்ற மாதிரி வேரியஸ் காரணம். அதாவது பேசிக்கலா என்ன பண்றோம்னா, இது ஒரு பைக் மாதிரி எடுத்துக்கலாம். பைக்ல வந்து ஒரு ஆக்சலரேட்டர் இருக்கு, அதே மாதிரி பிரேக்கும் இருக்கு பைக்ல. ஸோ இப்போ புரோட்டோ ஆன்கோஜின்ஸ் சொல்றது வந்து வேரியஸ் காரணத்தினால நம்மளுக்கு வந்து செல்லை வந்து டிவைட் பண்ண வைக்குது, விச் இஸ் நீடட். நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து வளர்ச்சி, ஒரு குழந்தை பிறக்கிறதுலேருந்து வயசாகிற வரைக்கும் growth and development takes place in each phase. ஸோ அப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த புரோட்டோ ஆன்கோஜின்ஸ் செல்லை மல்டிப்ளை பண்ண வைக்குது. இதே வந்து இந்த டியூமர் சப்ரஸர் ஜீன், பேர்லேருந்தே தெரியுது, டியூமரை வந்து வளர விடாத தடுக்கக்கூடிய ஜீன்கள். இது வந்து டியூமரை வந்து செல்லை வந்து ஒரு அசுரத்தனமான வேகமா மல்டிப்ளை ஆகாத தடுக்குது. ஸோ இது 2த்துக்கு இருக்க பேலன்ஸ் தான் நம்ம நார்மலா இருக்கும். இன்கேஸ் இந்த பேலன்ஸ் போச்சு அப்படின்ற மாதிரி, எய்தர் பைக்ல போகும்போது ஆக்சிலேட்டர் வேகமா கொடுத்தாலோ இல்ல பிரேக் ஃபெயிலியர் ஆனாலோ எப்படி வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதோ அந்த மாதிரி டெவலப் ஆகுது டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் விச் வில் பி சீயிங் இட் லேட்டர். ஸோ அந்த மாதிரி வர்றது தான் கேன்சர்ன்றது எல்லாருக்குமே இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அஸ்வின், நம்ம கேன்சர்னு என்னதுன்னு தெரிஞ்சிடும். இந்த கேன்சர்ல என்ன டைப்ஸ் இருக்கு? ப்ராடா நம்ம யூஸ்வலா வந்து எப்படி கிளாஸிஃபை பண்றோம் அப்படின்னா, லிக்விட் மெலிக்னன்சி, சாலிட் மெலிக்னன்சிஸ். அதாவது ரத்தத்துல வரக்கூடிய புற்றுநோய்கள் ஒரு பக்கம் எடுத்துக்கிறோம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா சாலிட் ஆர்கன்ஸ்ல வரக்கூடியதான் ப்ராடா கிளாசிஃபிகேஷன். அதுலேயே சப் கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ இந்த ரத்தத்துல வரக்கூடிய புற்றுநோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, லுக்கீமியா, அதாவது ரத்த புற்றுநோய் அப்படி நிறைய படத்துல எல்லாம் கூட காமிச்சிருப்பாங்க, பார்த்துருக்கோம். ஸோ ரத்த புற்றுநோய் வரலாம். லிம்போமான்னு சொல்லக்கூடியது வந்து நெறிக்கட்டிகள்ல, அதுவும் லிம்போ ரெட்டிகுலர் சிஸ்டம் சொல்லுவோம், லிவர், ஸ்பிளீன், அந்த நெறிக்கட்டிகள் அது சம்பந்தப்பட்ட இடத்துல வரக்கூடிய கேன்சர் வந்து லிம்போமா.
அடுத்து மைலோமான்னு சொல்லக்கூடியதும் எலும்புல வரக்கூடிய ஒரு கேன்சர். இது ப்ராடா லிக்விட் இதுல எடுத்துக்கலாம். இதே சாலிட் மெலிக்னன்சிஸ்ல டிவைட் பண்ணும்போது நம்ம பார்த்தா இதுலயே வந்து கார்சினோமா, சார்கோமா, அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஃபியூ இது வந்து அதர் டைப்ல வந்து மெலனோமா வரலாம் மச்சத்துல இருந்து. ஸோ இந்த கார்சினோமா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு டிஷ்யூ, அதாவது ஒரு சதையை எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து லைனிங் எபிதீலியம் சொல்லிட்டு இருக்கு. அந்த லைனிங் எபிதீலியத்துல இருந்து மேல இருந்து இருக்கக்கூடிய மியூகோசல்ல இருந்து வரக்கூடியது வந்து கார்சினோமான்னு சொல்லி சொல்றோம். இதே சப்போர்ட்டிங் டிஷ்யூ, அது கீழே சப்போர்ட் பண்றது இல்லைங்களா, அந்த சப்போர்ட்டிங் டிஷ்யூல இருந்து வரக்கூடியது சார்கோமான்னு சொல்றோம். அதே மாதிரி வந்து இதுல இருந்து மச்சத்துல இருந்து வரக்கூடியது வந்து மெலனோமா. இதுதான் ப்ராடா கிளாசிபிகேஷன் சார் கேன்சர் சப்டைப்ஸ்ல. சரி, இப்போ இவ்வளோ சப்டைப்ஸ் இருக்கு. இதுல வந்து இதுக்கெல்லாம் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? ஒரு பர்டிகுலர் காரணம் சொல்ல முடியாது கேன்சருக்கு. ஒரு இட்ஸ் ஆக்சுவலி ஒரு ஸ்பெக்ட்ரம்னு சொல்லலாம். அந்த எப்படின்னா 2 விதமான காசஸா இருக்கலாம். ஒன்று வந்து எக்ஸ்ட்ரேனியஸ் காஸ், என்வாயர்மெண்டல் காஸ். இது வந்து நம்ம கையில கண்ட்ரோல் இல்லை, நம்மளால ஒன்றும் பண்ணவும் முடியாது. பட் சில திங்ஸ் நம்மளால ஒரு அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் பொல்யூஷன், ஒபேசிட்டி, ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், ஃபுட் ஹேபிட்ஸ், இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. டெஃபினட்டா ரா மீட் சாப்பிடாத, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. இதை மாதிரி பண்ணினா ஓரளவுக்கு நம்ம அந்த கேன்சரை ட்ரிகர் பண்ணாத இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஒரு இன்ட்ரீனியஸ் காசு இருக்கு உள்ள நம்ம உடம்புக்குள்ளே ஒரு காசு. அது வந்து ஜெனட்டிக் ரீசன்ஸ். என்ன நடக்கிறதுனா நம்ம உடம்புல வந்து ஜீன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டிஎன்ஏக்குள்ள நிறைய பேக்டப் ஜீன்ஸ் இருக்கு. அது வந்து இந்த குரோமோசோம்குள்ள இருக்கு. அதுதான் நம்ம வந்து இப்போ ஒருத்தருக்கு டயபெட்டிக்ஸ் வரனா அந்த ஹெரிடிட்டி, ஒரு அப்பாவுக்கு அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருந்தால் குழந்தைக்கு டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து பிகாஸ் ஆஃப் அ குரோமோசோம் ஜீன், அந்த எக்ஸ்பிரஷன் வரதுனால. அது வந்து எக்ஸ்பிரஸ் ஆகி வெளில வந்ததுன்னா அது வந்து டயபெட்டிஸ் சப்ரஷன் பண்றது. சப்ரஸ் ஆயிடுதுன்னா போயிடுறது அடுத்த ஜெனரேஷன் போகுது. ஸோ இதை மாதிரி ஜீன்னால தான் வருது, கேன்சர் வருது. அந்த ஜீனுக்கு டெஸ்ட் பண்றதுக்கும் வசதிகள் இருக்கு. அந்த டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஓரளவுக்கு கியூரும் பண்ண முடியும் அந்த கேன்சர்ஸை. ஸோ 2 விதமான இஷ்யூஸ் இருக்கு. ஸோ ஒன்னு எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட், 2 internal by yourself, the immune mechanism by yourself is causing the triggering factor. So there are 2 major issues which are happening. இது ஒரு ஸ்பெசிஃபிக்கா இதனால வந்தது, நான் ஸ்மோக் பண்ணேன் அதனால கேன்சர் வந்தது, ஆர் ட்ரிங்க் பண்ணேன் அதனால கேன்சர் வந்தது அப்படின்னு ஒரு கண்ட்ரோல் பண்ண. பட் டெஃபினட்டா ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இஸ் அ பேட் ஹேபிட், இட்ஸ் நாட் அ குட் ஹேபிட். ஸோ டெஃபினெட்லி தட் கேன் ட்ரிகர். அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் என்ன ஆகுதுன்னா, நார்மலா வந்து நம்ம பாடியில எப்படி இருக்குன்னா ஒரு இம்யூன் மெக்கானிசம் இருக்கு, ஒரு தடுப்புனா ஒரு ஒரு தடுப்பு, ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி, போலீஸ்கார மாதிரி நம்மள அப்பப்ப தடுத்து நிறுத்துறது. ஒரு எக்ஸ்ட்ரேனியஸ் ப்ராப்ளம் வருது, ஒரு பொல்யூஷன் வருதுன்னா நம்ம உடனே ஃபேகோசைட்ஸ் வந்து கில் பண்ணி அதை தடுத்துடுறது. பட் இந்த மீறி நம்ம ஏஜிங், நம்ம உடம்பு போக வயசான நம்ம இம்யூனிட்டி குறையுது. ஸோ இம்யூனிட்டி குறையும் போது அந்த இம்யூன் மெக்கானிசம் காம்ப்ளெக்ஸை பிரேக் பண்ணிட்டு அந்த 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 ஜீனை ட்ரிகர் பண்ணி விடுறது. இந்த ஜீனை ட்ரிகர் பண்ண உடனே கேன்சர் டெவலப்ஸ். ஸோ இப்போ நீங்க சொல்றத ப்ராடா கிளாஸிஃபை பண்ண மாடிஃபையபிள், நான் மாடிஃபையபிள். மாடிஃபையபிள்னா நம்ம கையில இருக்கிறது ஸ்மோக்கிங் இதெல்லாம் இருக்கு, ட்ரிங்கிங் அதெல்லாம் பண்ணா நம்ம ஓரளவுக்கு ஏர் பொல்யூஷன் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நம்மளால பண்ண முடியும். ஜெனட்டிக்ன்றது வந்து யூ ஹேவ் டு கெட் டெஸ்டட்னு சொல்றீங்க. ஸோ வைரஸஸ், வைரல் ஈட்டியாலஜி அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகே, வைரஸ் எல்லா வைரஸும் ப்ரொடியூஸ் பண்றது இல்ல. எப்ஸ்டீன் பார் வைரஸ்னு ஒரு வைரஸ் இருக்கு. அது வந்து லிம்போமா அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ், லிம்ப் நோட்ஸ்ல வர டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்றது. அனதர் வெரி காமன் வைரஸ் ஹெச்பிவி வைரஸ் சொல்லி ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். இந்த சர்வைக்கல் கேன்சர், கர்ப்ப புற்றுநோய், வாசல் சர்வைக்கல் கேன்சர், வாய் புற்றுநோய், அது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி த்ரோட்ல டான்சல் சொல்லிட்டு நம்ம ஒரு உறுப்புகள் இருக்கு. அந்த உறுப்பு வந்து லிம்பாய்டு ஆர்கன் விச் இஸ் அ ப்ரொடெக்ஷன் ஃபார் அஸ், அதுல வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இத மாதிரி சில வைரஸஸ் வந்து கேன் ப்ரொடியூஸ் cancers or trigger cancers, and sometimes you have even viruses which can cause liver cancers also, HPV cancers. So இத மாதிரி சில viruses do produce cancers. Even HIV can cause a triggering factor because it drops the immune mechanism. நம்ம உடம்போட வலிப்பு தன்மையை குறைச்சிடுறது. ஸோ அதனால ட்ரிகர் ஆகுது. ஸோ இது மாதிரி வேரியஸ் திங்ஸ் இருக்கு. So now Ashwin will go to the next movement. We'll go to the next point of the whole thing. We're going in a very systematic order, so the people can understand, or the audience can have a clear idea of what we are trying to figure out, the entire awareness program. இப்போ கேன்சர் வருது, சிம்டம்ஸ் வரும். டெஃபினட்டா அதுக்கு சிம்டம்ஸ் இல்லாத இருக்காது. ஸோ அந்த சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம் உங்களுக்கு? என்ன வாட் ஆர் சிம்டம்ஸ் யூ திங்க் தட்
கேன்சர்? யூஸ்வலா ஒரு 7 to 8 கார்டினல் சிம்டம்ஸ் சொல்லலாம் சார். அதாவது வந்து நான் ஹீலிங் அல்சர், அதாவது ஆறாத புண் உடம்புல எங்க இருந்தாலும், நாக்குல இருந்து ஆரம்பிச்சு உடம்புல எந்த பகுதியில இருந்தாலும் ரொம்ப நாளா ஆறாத இருக்கக்கூடிய புண். இது வந்து இது டயபெட்டிஸ்ல வந்து டயபெட்டிக் ஃபுட்ல வரும். அதுக்கு இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ அது வந்து ஆறாத புண் வேற எங்கேயாவது இருக்குன்னா, ரொம்ப மாசமா இல்ல மாச கணக்காவோ இல்ல வருஷ கணக்காவோ இருக்குன்னா இமீடியட்டா பார்க்கணும். ஆறாத புண். அதாவது லம்ஸ், அது அடுத்த சிம்டம் வந்து பாத்தீங்கன்னா லம்ஸ், வேற எங்கேயாவது உடம்புல கட்டிகள், திடீர்னு கிளம்புற கட்டிகள் இந்த மாதிரி இருக்கலாம். இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டிகள் திடீர்னு, அதை நீங்க சொன்ன மாதிரி இந்த பினைன் டியூமர் வந்து திடீர்னு வந்து ஒரு சேஞ்ச், அதுல வந்து ஒரு சைஸ் அதிகமாகிறது, அப்படி இல்ல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வலி கொடுக்கறது, இல்ல அதுல ரெட்னஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தா இது ஒன் ஆஃப் த சிம்டம். மூணாவது பாத்தீங்கன்னா சேஞ்ச் இன் பவல் ஹேபிட்ஸ். உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் ஏற்படுறது அடிக்கடி. இது வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீசஸ்லயும் இது வரலாம். உங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு செக் பண்ணிக்கணும். பீப்புள் ஹேவ் டு கோ அண்ட் கெட் இட் செக். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து குடல் புற்றுநோய்க்கான அறிகுறிகளாகவும் இருக்கலாம். அடுத்து வந்து நாகிங் காஃப், அதாவது வந்து இப்போ கோவிட் இருக்கிறதுனால எல்லாருக்குமே காஃப் இல்லாதவங்களே பார்க்க முடியாது. ஸோ அது அப்படி சொல்ல வரல. கோவிட் இல்லாத பட்சத்துல ரொம்ப மாச கணக்கா இருக்கக்கூடிய காஃப், தொடர்ச்சியா காஃப் இருக்கு, தொடர்ச்சியா இருக்கு. நீங்க சாப்பிடுறீங்க, ஒரு நார்மலா ஒரு காஃப் 10 நாள் இருக்கு, ஒரு காஃப் சிரப்போ ஒரு ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுறீங்க, சரியா போகுது. பட் ஸ்டில் யூ ஆர் கோயிங் ஆன் persisting the cough for months, then you start investigating. அதுவும் ஸ்மோக்கரா இருந்தா இன்னுமே all the more easy risk. பார்க்கணும், சீக்கிரமா பார்க்கணும். அதே மாதிரி ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ், குரல் மாற்றம் ஏற்படுறது, இது ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா குரல் மாற்றம் யூசுவலா சளி ஜுரத்துல வரும்போது அது ஒரு 3 நாள் இருந்துட்டு போயிடும். அதுக்கப்புறமும் கண்டினியூஸா இருக்கு, பர்சிஸ்டன்டா காஃப் மாதிரி அதுவும் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. People should not think change of voice na கத்தி பேசினாலே ரொம்ப கத்தினா கூட அந்த hoarseness of voice, but it should not. The whole concept here is that nothing should be persistently be there in your system. That means the hoarseness of voice should disappear in 10 days time, அவ்வளவுதான் மேக்ஸிமம். அது it goes on persisting for months இருந்ததுன்னா 2 months இருந்து வெச்சுங்க, that means you are பார்க்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்டைஜஷன் ப்ராப்ளம், அதாவது ரொம்ப பசி இல்லாத தன்மை. அதே மாதிரி வந்து ப்ராக்ரசிவ் டிஸ்பேஜியான்னு சொல்லுவோம், இருக்க சாப்பிட விழுங்க முடியாத தன்மை, இதெல்லாம் இருக்கிறது ஒண்ணு. அடுத்து வந்து லாஸ் ஆஃப் வெயிட், அதாவது வந்து உடம்பு வந்து அன்இன்டென்ஷனல் லாஸ், அதாவது வந்து வேணும்னே போய் ஜிம்முக்கு போய் குறைக்கிறது, தட் இஸ் அ டிஃபரன்ஸ் சினாரியோ. பட் டயட்டிங்லாம் எதுவுமே இல்லாத நல்லா சாப்பிட்றாங்க, பட் வெயிட் குறையுது அப்படின்ற மாதிரி இருக்குன்னா இமீடியட்டா செக் பண்ணி. இது ஹைப்பர் தைராய்டிசத்துலயும் வரலாம், மற்ற கண்டிஷன்ஸும் இருக்கு. இது ஜென்ரல் சிம்டம்ஸ் ஆஃப் கேன்சர். இது அடுத்து பாத்தீங்கன்னா வேற இது வந்து வேற நார்மல் ஆரிஃபைசஸ்ல இருந்து அப்நார்மலா ப்ளீட் ஆகுது. இந்த மாதிரி இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் மூக்குல இருந்து திடீர்னு அடிப்படாத தானா மூக்குல இருந்து ரத்தம் வருது, காதுல ரத்தம் கசியுறது, இந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்ற மாதிரி தான். வாமிட்ல வரும்போது பிளட் வர்றது, இதெல்லாமும் ஒரு ரீசன்ஸா இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஜென்ரல் சிம்டம்ஸ். பட் ஸ்பெசிஃபிக்கா நம்ம நாட்டுல வந்து 3 கேன்சர் ரொம்ப ரொம்ப காமன். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்வைக்கல் கேன்சர் ஃபீமேலுக்கு, பிரஸ்ட் கேன்சரும் வரும் ஃபீமேல்ஸ்ல. இதே மென்னுக்கு வரும்போது ஓரல் கேவிட்டி அண்ட் ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ் ரொம்ப காமன். சொல்லுங்க, அதோட சிம்டம்ஸ் சொன்னா கொஞ்சம் மோர் எம்பசைஸ். கண்டிப்பா சார். இப்போ பிரஸ்ட் இதுன்னு வரும்போது உங்களுக்கு வந்து பெயின்லெஸ் லம்ப் தான் முதல்ல ஆரம்பிக்கும் போது, வலி இல்லாத ஒரு கட்டி. அது நார்மல் ஃபைப்ரோஅடினோமாவிலையும் இருக்கலாம். ஜஸ்ட் தே ஹேவ் டு கோ அண்ட் கெட் செக் வித் த டாக்டர். ஸோ அந்த ஃபைப்ரோஅடினோமாவா இருந்தா அது ஜஸ்ட் ரிமூவ் பண்ணா போதும். இல்ல பெயின்லெஸ் லம்பா இருக்கு, திடீர்னு அது சைஸ் வளருது, இல்ல அக்கல்ல நெறி கட்டுது, இல்ல ஸ்கின் சேஞ்சஸ், அதாவது வந்து ஆரஞ்சு தோல் மாதிரி இருக்கும், அந்த பியூடி ஆரஞ்சு அது படிச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஆரஞ்சு தோல் மாதிரி மாறுது, இல்ல அல்சரேஷன் வருது, இல்ல காம்பு பகுதியில இருந்து வந்து ரத்த கசிவு ஏற்படுறது, இல்ல வேற ஏதாவது செக்ரிஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப காமனஸ்ட் சிம்டம் ஃபார் பிரஸ்ட் கேன்சர். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இமீடியட்டா செக் பண்ணும். ஆக்சஸ் இது வரதுக்குலாம் முன்னாடியே செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கு. அதை ஃபீமேல்ஸ் வந்து ஒரு மாசமும் பண்ணிட்டாலே ஓரளவுக்கு அவங்களுக்கு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஏர்லியா கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிரஸ்ட் கேன்சர். ஸோ சர்வைக்கல் கேன்சர்னு வரும்போது பாத்தீங்கன்னா இன்டர் மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங், அதாவது ஒரு தீட்டு வந்து மாசத்துக்கு ஒரு 3 நாள் இருக்கும், ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி வரும். சில பேருக்கு கொஞ்சம் சைக்கிள் இர்ரெகுலரா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி வரலாம். பட் இன்டர்மென்ஸ்ட்ரல் நடுவுல அடிக்கடி வந்து தீட்டுப்படுறது அப்நார்மலா, இது ஒண்ணு. எக்ஸஸ் ஒயிட் டிஸ்சார்ஜ் இஸ் ஆல்சோ காமன் பிஃபோர் பீரியட்ஸ் ஃபார் த ஃபீமேல்ஸ். பட் எக்ஸஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தா இமீடியட்டா they have to come to a doctor to get it checked. And third thing வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் காய்டல் ப்ளீடிங் சொல்லுவோம். அதாவது வந்து ஆணும் பெண்ணும் உறவு, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் ஃபீமேல்ஸ்க்கு வந்து ப்ளீடிங் ஆகுது அப்படின்ற மாதிரி, ஸ்பாட்டிங் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தா இட் ஹாஸ் டு பி டேக்கன் இன்டு அக்கவுண்ட். இதெல்லாம் வந்து ரொம்ப காமன் சிம்டம். இல்ல சில பேருக்கு லோயர் அப்டாமினல் பெயினும் வரலாம், என்னன்றதை செக் பண்ணிக்கணும். இது ஒயிட் டிஸ்சார்ஜாகவும் இருக்கலாம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வாய், ஏன்னா புகையில நம்ம நாட்டுல ரொம்ப வந்து ஸ்மோக்லெஸ் டொபாக்கோவும் ஜாஸ்தியா தான் இருக்கு யூசேஜ். ஸோ அதனால மென் அதை யூஸ் பண்ணும்போது வாயில இல்ல கண்ணத்துல எந்த பகுதியில வந்தாலும் நான் ஹீலிங் அல்சர் நான் சொன்ன மாதிரி, அதாவது வந்து ஆறாத புண்ணு இருக்கும், அதுல இருந்து ரத்த கசிவு ஏற்படலாம். இல்ல வந்து நாக்குல வந்தது அப்படின்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல போகும்போது அந்த நாக் மசில்ஸ் எல்லாம் இன்ஃபில்ட்ரேட் பண்ணும்போது நாக்கு டங்கோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப இதுவாகும், சாப்பிட முடியாத போகலாம்.
எக்ஸஸா சலிவேஷன் இருக்கும், ரொம்ப எச்ச சுரக்கிறது இந்த அதிகமா பான் பராக்கு போடுறாங்க, அதனால என்ன வருதுன்னு பார்த்து கிறிஸ்மஸ்னு வருது. That கிறிஸ்மஸ் means வாயை திறக்க முடியாத சுச்சுவேஷன் வருது. அது ஒரு பிக் ப்ராப்ளம் இன் இந்தியா, எஸ்பெஷலி நார்த் இந்தியா. தேர்ஸ் a huge people where the workers, that is the lower strata of people, அவன் வந்து இந்த பான் பராக் போட்டு வாயெல்லாம் சூ பண்ணா இந்த சப்மியூகோசல் ஃபைப்ரோசிஸ் ஃபைப்ரோசிஸ் மாதிரி வாயை திறக்க முடியாத போயிடுறது. இதெல்லாம் ஒரு காமன் ப்ராப்ளம் இந்தியாவில். இந்தியால அதே மாதிரி வந்து அர்பன் ஏரியாஸ்ல வேற மாதிரி இருக்குல்ல, ஸ்மோக்கிங் பண்றதுனால உங்களுக்கு வந்து த்ரோட் பிளஸ் லங் கேன்சர், த்ரோட் இதெல்லாம் கேன்சர் எல்லாம் வரதுக்கு லங் கேன்சர். அது இல்லாத பாத்தீங்கன்னா அந்த ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ எதுவா இருந்தாலும் விஷம் தான். எது எப்படி சாப்பிட்டாலும் அது வந்து இட் இஸ் கோயிங் டு ஹேவ் இட்ஸ் எஃபெக்ட். ஸோ அது வாயிலேருந்து ஆரம்பிச்சு ஆசன வாய் பகுதி வரைக்கும் எங்க வேணாலும் கேன்சரை ப்ரொடியூஸ். அது என்ன ப்ராப்ளம்னா, ஸ்மோக் டு பி more than the person who is smoking, the person who is not smoking is a passive smoker. அது இன்னும் worst danger. Actually people do not know that the passive smoking is worse than the active smoking itself, because the people who smoke has a filter, but the person who is not smoking inhaling it has no filter at all. ஸோ பேசிவ் ஸ்மோக்கிங் ஒன் ஆஃப் தட். சரி சார், இத்தனை சிம்டம்ஸோட வராங்கன்னா நம்ம கிளினிக்ல வராங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது என்னென்னலாம் நீங்க பாப்பீங்க சார்? என்னென்ன எப்படி டயக்னோஸ் பண்றீங்க? சரி, ஒரு எந்த நோயுமே ஒரு டயக்னோசிஸ் பண்ணணும். டயக்னோசிஸ் பண்றதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாங்க ஆஸ் அ பிசிஷியன் ஹிஸ்டரி கேட்கிறோம். தட் இஸ் அவனுடைய பழக்க வழக்கங்கள், அவனுடைய வாழ்க்கையுடைய வாழ்ந்த விதங்கள், இதை வச்சு கொஞ்சம் கேதர் பண்ணலாம் இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆர் யூ ஸ்மோக்கர், ஆர் யூ சூவர், இதுல நம்ம ஓரல் கேன்சர் பார்க்குறோமா, ஆர் கைனக் கேன்சர், மார்பு புற்று நோய் கேன்சர் இருக்குமா, இது மாதிரி அது அனலைஸ் பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஓரளவுக்கு வந்து டயக்னோசிஸ்ல கொண்டு வந்துடலாம் எப்படியும். பட் இது மீடியம் கேன்சர் வந்து மிஸ் ஆகி போகும் சான்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு நிறைய இன்வெஸ்டிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஹிஸ்டரி டேக்கிங்ல வந்து ஃபர்ஸ்ட் வி ஆஸ்க் ஃபார் தி பர்சனல் ஹிஸ்டரி, தென் த ஃபேமிலி ஹிஸ்டரி, அவங்களோட வாழ்க்கை, அவங்க குடும்பத்துல யாராவது இருக்கா, அவங்க வந்து குடும்பத்துல வந்து பிரஸ்ட் கேன்சர் இருக்கா, அதனால இந்த பொண்ணுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதே மாதிரி கொலோனிக் மெலிக்னன்சி, ஃபெமிலியல் பாலிபோசிஸ் இருக்கு, அத மாதிரி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கறோம். அடுத்தது அந்த ஃபேமிலி ஹிஸ்டரி. தென் இது வந்து இது முடிச்சப்புறம் நாங்க வந்து ஒரு பிசிக்கல் எக்ஸாமினேஷன், ஒரு டாக்டர் வந்து கம்ப்ளீட்டா ஹெட் டு ஃபுட் செக் பண்றாங்க டாக்டர். அதுல வந்து கண்டுபிடிக்கலாம், மார்புல இருக்கோ, வாயில புத்துநோய் இருக்கோ, அது வயிற்றுல கட்டி இருக்கா, ஒரு கட்டி பாக்குறோம், அது ஒரு கால் பிசிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த பிசிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் முடிச்சப்புறம் we do what is called lab investigation, that is blood test. இந்த blood testல சிம்பிள் blood testல சிபிசி பண்றதுல இருந்து ஒரு கம்ப்ளீட் blood count பண்றதுல இருந்து you can find out leukemia. For example, ரத்தத்துல வந்து WBC count ஜாஸ்தியா குறைஞ்சலாம், ஜாஸ்தியா இருந்தாலும் platelets குறைவா இருந்தாலும் we can know whether it's dealing with a liquid malignancy, as you said, leukemia. நீ ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பீங்க அந்த வேர்டு. இத மாதிரி சாலிட் malignancies அப்படின்னு பார்க்கும்போது இதோடைய சிம்டம்ஸ் எடுக்கும்போது ரேடியோலாஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன், இதுலயே வந்து இந்த ஐ ஃபர்காட் அபௌட் இட், இந்த லேபரட்டரி இன்வெஸ்டிகேஷன்ஸ்லேயே வந்து யூ ஹேவ் அதர் கால் டியூமர் மார்க்கர்ஸ். சில கேன்சர் சுரப்பிகள் மாதிரி ப்ரொடியூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் PSA, ப்ராஸ்டாட்டிக் ஸ்பெசிபிக் ஆன்டிஜன், அது வந்து எலிவேட்டடா இருந்ததுன்னா ப்ராஸ்டேட் கேன்சருக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அதே மாதிரி CA இந்த சாலிட் டியூமர்ஸ் இன் அப்டமன் லைக் ஈசோஃபேஜியல் கேன்சர், ஸ்டமக் கேன்சர்ஸ், கொலான் கேன்சர்ஸ் மாதிரி வருது. அதே மாதிரி CA125 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கர் இருக்கு, அது வந்து ஒவேரியன் கேன்சர்ஸ்க்கு ரொம்ப காமனா இருக்கு. ஸோ இது மாதிரி டியூமர் மார்க்கர்ஸ் சொல்லிட்டு நிறைய டியூமர் மார்க்கர்ஸ், CA99, இது மாதிரி நிறைய டியூமர் மார்க்கர்ஸ் இருக்கு, விச் வி டோன்ட் டூ இட் ஆல் அட் ஒன் ஸ்ட்ரோக். பட் அந்த கேன்சர் நம்ம யோஜனை பண்ணாமோ அந்த பர்டிகுலர் பேஷண்ட்ஸுக்கு நம்ம அதை கொடுக்குறோம். அடுத்தது ரேடியோலாஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ஸ். ரேடியோலாஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் சொல்றது சிம்பிள் எக்ஸ்ரே, எக்ஸ்ரே, செஸ்ட் எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட், ஸ்கேன், அப்டமன் ஸ்கேன், சிடி ஸ்கேன், இதை மாதிரி பார்த்து என்னென்ன கட்டிகள் இருக்கா, அந்த கட்டிகள் எங்க இருக்கு, எங்க பரவி இருக்குன்னு தெரியும். இப்போ ரீசெண்டா வந்து there is one good investigation which has come for cancer diagnosis is what is called PET scan, positron emission tomography பேரு. அது வந்து ஒரு பர்டிகுலர் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் இன்ஜெக்ட் பண்ணி அந்த ஐசோடோப் 1 hour வெயிட் பண்ணா உடம்புல போய் எங்கெங்க கேன்சர் செல் இருக்கோ அது கான்சென்ட்ரேட் ஆகுது. ஸோ நம்ம சிடி எடுக்கும் போது we come to know where could be the possible site of the cancer, whether it has only localized to that site or அதோட ஸ்ப்ரெட் ஆயிருக்கா வேற இடத்துக்கு. as I told you, metastatic potential, ஒரு benign tumor கூட பிக்கப் ஆகலாம். ஸோ பட் அதுல வந்து அது லோக்கலாகவும் இருக்கலாம், சிஸ்டமேட்டிக்கலி உரம் முழுக்க பரவிக்கலாம். ஸோ இதை மாதிரி கண்டுபிடிக்கிறது பெட் ஸ்கேன்ல தெரியுது. அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு கிளின்ச் ஆர் டு பின் டவுன் தட் இஸ் கேன்சர் அப்படின்னு சொல்றதுக்கு த ஃபைனல் ஆன்சர், இதெல்லாம் வந்து உங்களுக்கு 90-95% தான் உங்களுக்கு அக்யூரசி இருக்கு. ஒரு 100% அக்யூரசி வேணும்னா பெத்தாலஜி ரிப்போர்ட் ஆர் தி பயாப்சி. பயாப்சியில வந்து அந்த டிஷ்யூ
அந்த கேன்சர் எங்க இருக்கோ அந்த இடத்த நம்ம வந்து ஒரு நீட்லோ ட்ரூ கட் பயாப்சியோ அதை எப்படி பண்றோம், அது விதங்கள் இருக்கு பண்றதுல. அதுல இருந்து டிஷ்யூ எடுத்து அதை மைக்ரோஸ்கோப்ல எக்ஸாமின் பண்ணி என்ன டைப் ஆஃப் கேன்சர், வெதர் இட் இஸ் an as Ashwin was telling you initially, whether it is a sarcoma or is a carcinoma or whatever histology, அதுல வந்து சப் டைப்ஸ் இருக்கு, அடினோகார்சினோமா, ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா, அது மாதிரி லிம்போமா, எது வேணா இருக்கலாம். ஸோ அந்த டைப் ஆஃப் கேன்சர் அதை தெரிஞ்சா அதுக்கு தகுந்த டயக்னோசிஸ், அந்த தகுந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். So now I have moved from that point to the next option of treatment is the treatments. ஸ்டேஜஸ் அதுக்கு முன்னாடி சொல்லிடலாம் சார். நம்ம Okay, நம்ம ஸ்டேஜஸ் வந்து சொல்றோம், சொல்லிட்டோம்னா correct. பெட்டரா இருக்கும். ஏன்னா ட்ரீட்மெண்ட் போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜுக்கு ஏத்த மாதிரி தான் ஆமா, நம்மளுக்கு very ட்ரீட்மெண்ட் important, sorry. ஸோ அதனால வந்து ஸ்டேஜ் போகணும்னா இப்போ ஆரம்ப நிலையில கேன்சர் வரதுக்கு முன்னாடி, அதாவது வந்து மழை வரதுக்கு முன்னாடி இப்படி இந்த மண் வாசனை வருதோ இந்த கேன்சர், பயாப்சிக்கு அப்புறம் தான் இந்த ஸ்டேஜ் ஆமா ஸ்டேஜ் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஸ்கிரீனிங் மெத்தட்ல கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கேன்சர் வரதுக்கு முன்னாடியே தடுத்துடலாம். மழை வரதுக்கு முன்னாடி மண் வாசனை வரா மாதிரி கேன்சர் வரதுக்கு முன்னாடி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஓரல் கேவிட்டி பான் சுவர்லாம் இருக்காங்க அப்படின்னும் போது வந்து அந்த வாயில வந்து வெள்ளையா தழும்பு மாதிரி வரும், இந்த லூகோப்ளேக்கியான்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் பார்த்தாலே இன் சிட்டு கார்சினோமான்னு சொல்லுவோம். அதாவது கேன்சர் வரதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இன்னும் கொஞ்ச ஆக்சுவலா நாள். இது மாதிரி கேன்சர் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ஒரு நோக்கம். ஆமா ஆக்சுவலா வந்து நம்ம the whole idea of this whole discussion is saying that அந்த ஸ்டேஜ்ல தான் கேன்சர் கண்டுபிடிக்கணும். நாட் only oral, breast, Breast, cervix, cervix, இந்த மாதிரி எல்லா பல இடத்துலயும். கேன்சரை அந்த ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சால் இது ஒரு curable disease. ஒண்ணுமே கேன்சர் வராதையே தடுத்துடலாம். தடுத்துடலாம், So, இது அதுவும் கேன்சர் பண்ணலாம். வரதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் இது. ஆஸ் சச் கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் சார் சொன்ன மாதிரி எல்லா டெஸ்டும் எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டேஜிங் பண்றோம். இந்த ஸ்டேஜிங் எதுக்காக அப்படின்னா ப்ரோக்னோசிஸ், அதாவது வந்து ஒருத்தருக்கு வந்து எவ்வளவு தூரம் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ட்ரீட்மெண்ட், அதே மாதிரி எத்தனை வருஷம் நல்லா இருப்பாங்க இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து. ஏன்னா வேரியஸ் ட்ரையல்ஸ் எல்லா இடத்துலயும் பார்த்திருக்காங்க, எந்தெந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து எவ்வளவு வருஷம் நல்லா இருப்பாங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டேஜிங். அது ரொம்ப ரொம்ப அதுவும் இல்லாத யூனிவர்சலா வந்து இப்போ நான் ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஜ் சொல்றேன், இன்னொரு இடத்துல சார் வந்து ஒரு ஸ்டேஜ் சொன்னாருன்னா அது கரெக்டா வராது. ஸோ யூனிவர்சல் கோடிங் மாதிரி இது வந்து காமன் லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் கரெக்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் பண்ணிட்டோம்னா அந்த ட்ரீட்மெண்ட் அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தோம்னா பேஷண்ட்டுக்கு வந்து தே வில் பி பெனிஃபிட்டட். ஸோ இதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் இது வந்து கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து வந்து இது வந்து அந்த கட்டி அந்த இடத்துலயே தான் இருக்கு. மேபி செகண்ட் ஸ்டேஜ்ல கொஞ்சம் அது சைஸ் பெருசா இருக்கலாம். இது பொதுவா நான் சொல்றேன், எல்லா இதுக்கும் அப்ளிகபிள் ஆகாது, மெஜாரிட்டிக்கு அப்ளிகபிள் ஆகும். மூணாவது ஸ்டேஜ்ன்றது வந்து லோக்கலி அட்வான்ஸ்ட்னு சொல்லுவோம். ஒன்னு சைஸ் பெருசா இருக்கலாம், இல்ல பக்கத்துல நியர்பை ஸ்ட்ரக்சர்ஸை வந்து கொஞ்சம் எரோட் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது, அதுல பக்கத்துல இருக்க நெறிக்கட்டிகளுக்கு எங்கேயாவது பரவி இருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் இட் இஸ் லோக்கலி அட்வான்ஸ்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்டேஜ் 4 பொதுவா வந்து வேற இடத்துல ஸ்ப்ரெட் ஆனது டிசீஸ் தான் ஸ்டேஜ் 4னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்னோசிஸ் மாறும், குணப்படுத்துற தன்மைகள் வந்து மாறும், பேஷண்டோட வாழ்வு சர்வைவல் மாறும், எல்லாமே மாறும், ட்ரீட்மெண்ட்டுமே மாறும். ஸோ ஏர்லி ஸ்டேஜா இருந்தா ஒன்னு ட்ரீட்மெண்ட் இல்ல மேக்ஸிமம் 2 ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். அட்வான்ஸ் ஸ்டேஜா இருக்கும்போது மல்டிபிள் ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது வந்து நீங்க அதை பத்தி ஃபர்தரா பேசலாம் சார். ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்க வேண்டி இருக்கலாம். ஸோ நிறைய பேர் தே ஆர் கெட்டிங் கன்ஃபியூஸ் பிட்வீன் த கிரேட் அண்ட் த ஸ்டேஜ். என்கிட்ட வந்து கேட்பாங்க, சார் நான் வந்து சொன்னேன்னா ஸ்டேஜ் 3ல இருக்குங்க கேன்சர் அப்படின்னு சொன்னேன்னா, இல்லையே சார் ஸ்டேஜ் 1 தானே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எங்க போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அந்த பெத்தாலஜி ரிப்போர்ட் பயாப்சி எடுத்திருக்காங்க இல்ல, அதுல கிரேடுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த கிரேடையும் ஸ்டேஜையும் வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ காமன் மிஸ்டேக் விச் பீப்புள் ஆர் டூயிங். அதுல ஸ்டேஜ் 1 போட்டிருக்காங்க, நீங்க ஸ்டேஜ் 3 சொல்றீங்க. இட்ஸ் நாட் த ஃபேக்ட். கிரேடுன்றது வந்து பெத்தலாஜிக்கல், அதாவது வந்து மைக்ரோஸ்கோப் வழியா சார் சொன்ன மாதிரி பார்க்கும்போது ஹவு மச் இஸ் த பேரண்ட் செல், ஒரு நார்மல் செல் இப்படிதான் இருக்கணும்னா அதுல இருந்து எவ்வளவு தூரம் வேரியேஷன் இருக்கு செல்லுல அப்படின்றத பொறுத்து தான் வெல் டிஃபரன்ஷியேட்டடா அதே மாதிரி இருக்கா, இல்ல அதை விட கொஞ்சம் மாடரேட்லி டிஃபரன்ஷியேட்டடா, இல்ல ரொம்ப டி டிஃபரன்ஷியேட்டடா இருக்கா அப்படின்றத பாக்குறது அந்த கிரேட். அந்த கிரேடு வந்து எவ்வளவு மாற்றம் பேரண்ட் செல்லுல இருந்து எவ்வளவு மாற்றம் இருக்குன்றத கண்டுபிடிக்கிறது, which is a histological diagnosis. நம்ம வேற ஸ்டேஜ்ன்றது ரேடியோலாஜிக்கல் அண்ட் கிளினிக்கல் டயக்னோசிஸ். That only helps us to know the aggressiveness of the tumor. Whether அது வந்து திருப்பி வருமா, அது திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, அது வந்து அது totally a different issue. We should not confuse these two things. Very important. சரி, இப்போ நான் ஸ்டேஜை பத்தி சொல்லிட்டேன். ஸோ அடுத்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குன்றது. ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்லும்போது பிராடா வந்து ஆங்காலஜி டிவிஷனே வந்து ஒரு ஒத்தர் பண்ற வைத்தியம் இல்லை, இது ஒரு காம்பினேஷன் வைத்தியம். அதனாலதான் வந்து ஆங்காலஜின்னு சொல்லும் போது சர்ஜிக்கல் ஆங்காலஜி, மெடிக்கல் ஆங்காலஜி, ரேடியேஷன் ஆங்காலஜின்னு ஒரு பிரிவுகள் வந்தது. இந்த பிரிவுகள் ஏன் வந்ததுன்னா இவா வந்து ஒரு கம்பைன்டு மொடாலிட்டி, எப்பவுமே ஒரு கம்பைன்ட் மொடாலிட்டியோட ஒரு குரூப்பா தான் சக்சஸ்ன்னு சொல்லுவாங்க லைஃப்ல. யூனிட்டி ஸ்ட்ரென்த். அந்த மாதிரி இந்த குரூப்ல பண்ணும்போது சில கேன்சர்ஸுக்கு வந்து இது 3 தேவைப்படுறது, சில கேன்சர்ஸுக்கு 2 தான் தேவைப்படுது, சில பேர் அது ஒரு ட்ரீட்மெண்ட் மட்டும் போகும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் கேன்சர் வி ஆர் டீலிங் வித். நவ் சர்ஜரி, ரேடியோதெரப்பி, கீமோதெரப்பி, இந்த 3 broad thing. இதை தவிர்த்து you have other treatments called immunotherapy,
ஹார்மோனல் தெரப்பி, போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ், இத மாதிரி பல தெரப்பிகள் இருக்கு. இந்த தெரப்பிலாம் இம்யூனோதெரப்பி இது மாதிரி சொன்ன இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி மோர் அட்வான்ஸ்ட் இன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கேன்சர். இதெல்லாம் ஏன்னா டுடேஸ் ரிசர்ச் இஸ் பிகமிங் so much அட்வான்ஸ்ட். அதனால உங்களால வந்து புதுசா கண்டுபிடிக்க முடியுது, புதுசா கேன்சரும் வருது, அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டும் வருது. பட் இன் ஜென்ரல் வாட் இஸ் த கோல் ஆர் ட்ரீட்மெண்ட்? நம்ம என்ன வாட் ஆர் வி அச்சீவிங்? த ஐடியா இஸ் இந்த 3 மொடாலிட்டியும் கம்பைண்டா ஆர் இண்டிவிஜுவலா ஆர் 2 மொடாலிட்டி சூஸ் பண்ணும்போது we are on to cure the cancer. that means உங்க நோயை கம்ப்ளீட்டா குணப்படுத்தி அவரை நார்மல் லைஃபுக்கு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்றதுக்கு நம்ம பண்றோம். சர்வைவல், தட் இஸ் எத்தனை நாள் உயிரோடு இருப்பாரு அதை ப்ரொலாங் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். அதே மாதிரி இதெல்லாம் கியூரேட்டிவ் பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். ஒன்று வந்து பாலியேட்டிவ் பார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். கேன்சர் வந்து கியூருக்கு மட்டும் பார்க்க முடியாது. இப்போ நோயே அதிகமாக வந்திருக்கு, ஒரு லேட் ஸ்டேஜில் வந்திருக்கார் பேஷண்ட்னா அவருக்கு வலிகள் பிரச்சனைகள் 100 பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனையை சால்வ் பண்றது இட்ஸ் கால்ட் அலிவியேஷன் ஆஃப் த சிம்டம். அதான் பெயின் ரிலீஃப் ஆர் we can call it as palliation. the word palliation சொல்றது. அதுக்கு அப்புறம் the quality of life. the quality of life is very important. ஒரு எந்த மனிதனுக்கும் whether it is cancer or any form of disease, the quality of life of a patient is very, very important. If you don't have a good quality of life, then the life becomes worthless living. So the quality of life is very important. We have to see that it is maintained. Lastly, very important, a treatment should not sway the other side and produce a complication. If you produce a complication, that means side effects produce பண்ணிட்டீங்கன்னா, for example நீங்க ரேடியேஷன் கொடுக்கும்போது புண்ணாக்கின்னு, கீமோதெரப்பி கொடுக்கும்போது ஒரே உடம்ப இது பண்ணி அதுக்கு அதோட பாதிப்புகள் உருவாகி ஒரே உடம்ப ஜோம்பி மாதிரி ஆக்கி மனுஷனை அதே மாதிரி சர்ஜரி பண்ணி மியூட்டிலேட் பண்ணிட்டா, there is no point in treatment. So the most important thing that we should set a balance between the cure and the complication, which is very important in cancer treatment. தராசு மாதிரி ஒரு பக்கம் வந்து yes, you have to balance the scale, correct? பேலன்ஸ், அது இன்னொரு பக்கம் வந்து அவங்களோட சைடு எஃபெக்ட்ஸையும். So cancer treatment வந்து சும்மா ட்ரீட் பண்றது இம்பார்ட்டன்ட் இல்ல, ட்ரீட் எப்படி பண்ணினால் இந்த மனுஷனுக்கு நல்ல உயிரோட கொடுக்குமோ அந்த காலம் வாழ்ந்தாலும் அந்த காலம் நல்லபடியா இருக்கணும், அவருக்கு சந்தோஷமா இருக்கணும், அவர் வாழ்ந்த காலம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். இது இம்பார்ட்டன்ட். சரி சார், இப்போ நம்ம வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் பத்தி நான் பேசணும் அஸ்வின். இது வந்து ட்ரீட்மெண்ட், பேசிக் ட்ரீட்மெண்ட் சொல்லுது. நியூவர் அட்வான்சஸ் இப்போ வந்து காலம் போக போக, நான் வந்து கேரியர் ஆரம்பிக்கும் போது அந்த கேரியர்ல வந்து அந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இல்லை. இப்போ 2000ல there is a huge jump இந்த மில்லினியத்துல. அந்த மாதிரி அட்வான்சஸ் என்னெல்லாம் இருக்கு அஸ்வின்? இது வந்து நம்ம பிராடா மேனேஜ்மெண்ட்னு பார்த்தோம்னா யூசுவலா வந்து நம்ம இதுவும் எடுத்துக்கலாம், டயக்னோசிஸ்ல இருந்து எடுத்துக்கலாம். நீங்க ஒரு ஃபீல்ட்ல தனித்தனியாவே நான் சொல்லிடுறேன். சர்ஜரியில எப்படி, மெடிக்கல், அப்பதான் வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவா பீப்புளுக்கு புரியும் இது மாதிரி அட்வான்ஸ்மெண்ட் இவ்வளவுலாம் இருக்கு அப்படின்னு. சோ இப்போ பிளட் டெஸ்ட்ல இருந்தே பார்க்கலாமே. நீங்க சொன்ன அதே பிளட் டெஸ்ட்ல நீங்க சொன்ன பேசிக் சிபிசி அதெல்லாம் பேசிக்கா பண்ணக்கூடியது. அதே மாதிரி பிளட்டை வச்சு லிக்விட் பயாப்சின்னு சொல்லுவோம், அது வழியா வந்து கேன்சரை கண்டுபிடிக்கிறது, இது ஒரு அட்வான்ஸ்மெண்ட். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா சர்ஜரியில எடுத்துட்டோம்னா நீங்க சொன்ன ஹிஸ்டோபத்தாலஜி சொல்லுங்க. ஹிஸ்டோபத்தாலஜில ஒரு காலத்துல நாங்க காலத்துல வந்து வெறும் மைக்ரோஸ்கோப்ல எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம். இன்னைக்கு வந்து இம்யூனோஹிஸ்டோகெமிஸ்ட்ரி இருக்கு, மார்க்கர்ஸ்னு சொல்றான். அதை பத்தி கொஞ்சம். இம்யூனோஹிஸ்டோகெமிஸ்ட்ரின்றது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த செல் வந்து முதல்ல எல்லாமே வெறும் மைக்ரோஸ்கோபிக்கா பார்க்கும்போது ஒரு செல் மாதிரி ரிசம்பிள் ஆகும், ஒரு டைப் ஆஃப் கேன்சர் மாதிரி. இம்யூனோஹிஸ்டோகெமிஸ்ட்ரின்னு வரும்போது நிறைய அதுல ஆடட் இது பண்ணி பார்க்கும்போது சப்டைப்ஸ் ஆஃப் கேன்சர் தெரிய வரும். அப்படி தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டை நம்ம டெய்லர் பண்ணலாம். ஸோ அன்னெசரி ட்ரீட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணலாம், ஓவர் ட்ரீட்மெண்ட் அவாய்ட் பண்ணலாம். ஸோ பேஷண்ட்ஸுக்கு கியூர் சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி லங்ல அப்படின்னும் போது மியூட்டேஷன் ஸ்டடிஸ் எல்லாம் பண்றோம். இந்த இஜிஎஃப்ஆர் மியூட்டேஷன், ஆல்கு, ராஸ், நிறைய அந்த மியூட்டேஷன். சோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டார்கெட் கீமோதெரபி எங்க வேக் பண்ணுவோம், அதுக்கு அந்த டார்கெட்டட் தெரபி உடம்புல எல்லாத்தையும். that is where I was telling in the first point, the complication. You are producing complication if you overdo the treatment. So you try to tailor made. That is ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை பாயில் டவுன் பண்ணி கரெக்டணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுல தான் அந்த டார்கெட்டட் தெரபி எல்லாம் வரும். அதை பத்தி நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல வரும்போது, மெடிக்கல் ஆன்காலஜி ஃபீல்ட்ல வரும்போது சொல்றேன். சோ இது வந்து டயக்னோசிஸ் பார்ட்ல இது வந்தாச்சு. சர்ஜரியிலன்னு வரும்போது முன்னெல்லாம் பார்த்தா பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னாலே வந்து எடுத்த உடனே மார்பகத்தை மொத்தமா ரிமூவ் பண்ணணும்னு தான் இருந்தது. அதுவும் அந்த மார்பகத்தை மட்டும் ரிமூவ் பண்ண மாட்டாங்க. ஆதி காலத்துல பண்ணும்போது நிறைய அந்த மசில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப மியூட்டிலேட்டிங்கா இருந்த சர்ஜரி நீங்க சொன்ன மாதிரி. ஸோ அதெல்லாம் போக 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 இப்போ என்னன்னா கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்க பிரஸ்ட் கன்சர்வேஷன் சர்ஜரின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கட்டியை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கீமோ ரேடியேஷன் கொடுத்து
மார்பகத்தை ப்ரிசர்வ் பண்றது இது ஒண்ணு. இன்கேஸ் மார்பகத்தை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஆக்மெண்டேஷன் ஃபிளாப் போட்டு, அதாவது வந்து அது மார்பகம் மாதிரியே நம்ம இருக்கக்கூடிய தசையை வச்சே மூடி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரிஸ் வந்தாச்சு. அதுவும் இல்லாத ப்ராஸ்டேட்டுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த ரோபோட்டிக் சர்ஜரின்னு சொல்லிட்டு இருக்கு. மினிமல் இன்வேசிவ் சர்ஜரிஸ். சோ மெனி அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் சர்ஜிக்கல் டெக்னிக்ஸ். ஸோ மார்வலஸா இருக்கு. அது ஒரு பக்கம் சர்ஜிக்கல் ஆன்காலஜில. இந்த ரேடியோ தெரப்பின்னு சொல்றது வந்து கதிர்வீச்சு சிகிச்சை நம்மளுக்கு கொடுப்போம், 6 வாரம் கொடுப்போம். திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த மாதிரி 6 வாரம் கொடுக்குற மாதிரி. பொதுவாக 6 வாரம். எஸ்பிஆர்டின்ற ப்ரோக்ராம்ல எல்லாம் கொஞ்சம் கம்மியா கொடுப்போம் ஹை டோஸை வச்சு. ஸோ இப்போ இதுல என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஹெட் அண்ட் நெக்ல வரும்போது இதுல நிறைய மொடாலிட்டிஸ் இருக்கு. ஐஎம்ஆர்டி, ஐஜிஆர்டி, ரேபிடா இருக்கு, எஸ்பிஆர்டி, எஸ்ஆர்எஸ், எஸ்ஆர்டி, சோ மெனி மொடாலிட்டிஸ் ஹேவ் கம். இது எல்லாமே என்னன்னா பேஷண்டோட இந்த சைடு எஃபெக்ட்ஸை குறைக்கிறதுக்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட் அண்ட் நெக் ரீஜனை ட்ரீட் பண்ணும்போது நம்ம பார்த்தோம்னா பேசிக் ட்ரீட்மெண்ட் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பரோட்டின் எச்ச சுரப்பி வந்து அதுக்கும் டோஸ் போகிறதுனால ஏன்னா இதை கடந்து தான் நாக்குக்கு போகணும், உள்ள வாய்க்குள்ள போகணும். அப்படி கடந்து போகும்போது அது ஃபுல்லா போயிடும் அதோட ஃபங்க்ஷன். போகும்போது பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி டிசீஸ் கியூர் ஆயிடும். ஆனா வறட்சி, நாக்குல வறட்சி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஹையர் அண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது இந்த பரோட்டிட் ஸ்பேரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி பிரெயின் ரேடியேஷன் எடுக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு எல்லாருமே இந்த ஹிப்போ கேம்பஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளோட ஞாபக சக்தியை அங்கதான் வந்து கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஹிப்போ கேம்பஸ்க்கு ரேடியேஷன் கிடைக்கிறதுனால பேஷண்ட் வந்து கியூர் ஆயிட்டாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஞாபகம், மெமரி லாஸ் எல்லாம் போயிடும். மெமரி கான்சென்ட்ரேஷன் இருக்காது, அட்டென்ஷன் இருக்காது, அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை வந்து ஸ்பேர் பண்ணி ரேடியேஷன் கொடுக்க முடியுது. அதே மாதிரி ஸ்கின் ஸ்பேரிங், இப்போ வந்து நிறைய பேருக்கு அந்த கருத்து போறதெல்லாம் குறைக்கிறதுக்கு ஸ்கின்னை வந்து ஒரு ஸ்பேர் பண்ணி ரேடியேஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கு ரேடியேஷன் கிடைச்ச மாதிரியே தெரியாது. கொஞ்ச நாள்ல பார்த்தா அவங்களுக்கு ரேடியேஷன் இவங்களுக்கா கிடைச்சதுன்ற லெவல்ல இருக்கு. ரெண்டாவது பிரஸ்ட் பேஷன்ஸ்க்கு ஏற்கனவே கீமோதெரபி கொடுக்கும்போது கொஞ்சம் சைடு எஃபெக்ட்ஸ், இந்த லெஃப்ட் சைடட் பிரஸ்ட் கேன்சருக்கு எஸ்பெஷலி இந்த ஹார்ட் பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம அப்படி பண்ணும்போது ஹார்ட்டை ஸ்பேர் பண்றதோட மட்டும் இல்லாத அதுல எல்ஏடின்னு சொல்லக்கூடிய லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்டரின்னு சொல்லிட்டு அந்த வெசலையும் வந்து ஸ்பேர் பண்றதுனால நம்மளால வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன் வந்து லாங் டர்ம் காம்ப்ளிகேஷன், அந்த பேஷண்ட் வந்து இதுல இருந்து கியூர் ஆயிட்டாலும் அதர் காம்ப்ளிகேஷன்ஸ் வராதையும் நம்மளால தடுக்க முடியும். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அவர் ஃபீல்ட். இதே எஸ்பிஆர்டில பாத்தீங்கன்னா மொத்த ட்ரீட்மெண்ட் டியூரேஷனே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 டேஸ்க்குள்ளே முடிச்சு அமைச்சிடுற மாதிரி இருக்கும். ஹை டோஸ் ஆஃப் ரேடியேஷனை கொடுத்து நல்லா கியூர் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு எஸ்பிஆர்டில. இதே மெடிக்கல் ஆன்காலஜில வரும்போது அது இன்னும் ஸ்டில் போயிட்டே இருக்கு. அது பாட்டுக்கு என்லெஸ்ஸா கீமோதெரப்பி முதல்ல கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்லிட்டு, அதாவது வந்து அந்த எந்தெந்த செல்ஸ்ல வந்து அந்த டார்கெட் எக்ஸ்பிரஸ் ஆகுது, அந்த கேன்சர் செல்ஸ்ல எக்ஸ்பிரஸ் ஆகுது, அந்த டார்கெட்டை மட்டும் இது பண்ணி மருந்து கொடுத்து இது பண்ணும்போது அந்த செல் செத்து போயிடும். ஸோ மீதி செல்ஸ் எல்லாம் ஸ்பேர் பண்ண முடியும். ஸோ அந்த நம்ம யூஸ்வலா சொல்லக்கூடிய கீமோதெரப்பிக்கான சைடு எஃபெக்ட்ஸ் வந்து பெருசா வராதையும் இருக்கும். நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இம்யூனோ தெரப்பின்றது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். இம்யூனோ தெரப்பின்றது நம்மளோட இம்யூன் சர்வைலன்ஸ், நம்மளோட அந்த செக் பாயிண்ட், அந்த போலீஸை வந்து மீறி தான் வந்து இந்த கேன்சர் செல்ஸ் வந்து நம்ம இம்யூனிட்டியை மீறி தான் வளருது. ஸோ இம்யூனிட்டி வந்து கொஞ்சம் சப்ரஸ்டா இருக்கு. இப்போ இந்த இம்யூனோ தெரப்பி கொடுக்கும்போது we are exposing the cells to cancer cells to our immunity. அந்த இம்யூன் செல்ஸ் வந்து நேரா போய் அந்த கேன்சர் செல்ஸ் அட்டாக் பண்ணி அதை கில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ வந்து சான்சஸ் ஆஃப் கியூர் இஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர். So இது still evolving, இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கு. So a lot of research is going on in this field, and we are trying to all the bottom line of the story is you want to tailor made cancer. It's actually வந்து ஒரு வேர்ட் கரெக்ட்டா பார்க்கப் customizing cancer treatment for individual people than trying to broadly put it as a big bracket. ஒரு பெரிய பிராக்கெட்ல போட்டு கேன்சரை வந்து இப்படிதான் இந்த ஸ்டேஜுக்கு இந்த கேன்சர் இது மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லி எழுதி வைக்காத ரூல். அதே வந்து ஒரு மனுஷனுக்கு டெய்லர் மேட், ஒரு ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் தைக்கிறதுனா அந்த ஆள் ஸ்டிச் பண்ணி கரெக்டா அந்த ஷர்ட்டுக்கு தைச்சு போடுறது, ரெடிமேட் மாதிரி இல்ல. சார் இப்போ இவ்வளவு தூரம் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறமும் நிறைய பேர் கேட்கறது எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில விடிய ராமாயணம் கேட்டு சீதைக்கு ராமச்சந்திரன் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்தா வந்து இன்னும் ஒர்ஸா இருக்குமா, கேன்சரே பெட்டரா இருக்குமா டாக்டர்னு கேட்கறாங்க. அப்ப என்ன பதில் சொல்வீங்க? இது பேசிக்கா the reason for this is because of the stigma. பேசிக்லி ஸ்டிக்மா. கேன்சர் நான் சொன்ன ஃபர்ஸ்ட் வேர்டு கேன்சர்னா டெத்து, அவ்வளவுதான். அதை ரெண்டுத்தையும் அப்படியே கார்லேட் ஆயிடுச்சுன்னா மைண்ட்ல அப்படி பதிஞ்சு விடுறது, அதை எடுத்துடுறோம் நம்ம. அந்த அந்த மாதிரி ஒரு அத மாதிரி ஒரு என்ன சொல்றது ஸ்டிக்மா வந்து நம்ம வந்து we have to try to avoid it. இந்த ஸ்டிக்மா அவாய்ட் பண்றது is very important. Okay, so never correlate cancer with death. Cancer is a curable disease. இப்போ நம்ம இத்தனை பாயிண்ட் நம்ம ஹோல் டாக்ல வந்து நம்ம கொடுத்தது காரணமே கேன்சர் ஒரு curable disease provided detected early. So you want to treat the cancer without complications. இதெல்லாம் வந்து அப்படியே பேக்டேட் ஆகுது. The whole actually the entire thing is summated in one sense. Don't take cancer as death. It is a very very important point which has to be taken, and
never get that feel that you are going to die. Have the confidence that this is a curable disease, treatable disease, and and a also preventable preventable disease. disease. இத்தனையும் இருக்கு. சோ இப்போ அந்த நம்ம அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கியூரபிளா அப்படின்னா கண்டிப்பா இது வந்து கியூரபிள் அந்த தான். வேர்டுக்கு அடுத்த ஆன்சர். இது ரெண்டும் வந்து ஒரு மோரலஸ், இது ரெண்டு क्वेश्चனும் மோரலஸ் Similar. ஓவர்லாப் ஆகுது. அதுதான். சோ அப்போ ஸ்டேஜை பொறுத்து தான் சார் யூஸ்வலா வந்து கியூரபிளா இல்லையான்றது வந்து ஸ்டேஜ் 1 and 2க்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ் கியூரபிள் ரேட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஜ் 1ல வந்து 90 to 95% கியூர் ரேட் இருக்கு. ட்ரீட்மெண்ட் ஒரு மொடாலிட்டி கொடுத்தாலே வந்து 90 to 95% கியூர் ரேட் இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 2க்கு வந்து ஒரு 80 to 90% அந்த மாதிரி சொல்லலாம். ஸ்டேஜ் 3 லோக்கலி அட்வான்ஸ்ட்னு சொல்லக்கூடிய கேன்சர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 60 to 70% சொல்லலாம். ஈவன் a subset of patient in stage 4 வந்து can come under the purview of cure. Yes, curable variety. curable variety ஒரு ஆலிகோமெட்டாசிஸ் ஒரே இடத்துல மட்டும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் ரெக்டம் வித் லிவர் மெட்ஸ் அந்த மாதிரி இருக்குன்னா they can be still be cured and they have to be followed up. So இந்த மாதிரி வந்து கேன்சர் அதனால எந்த ஸ்டேஜ்லயுமே ஸ்டேஜை பத்தி நீங்க people should not get worried. They should first consult a doctor. When the symptom comes உடனே immediate செக் பண்ணிக்கோங்க. if you are at a high risk kindly come to a doctor and then get it checked. That's all. ஸோ இப்போ இது ட்ரீட்மெண்ட் பத்தி சொல்லியாச்சு சார். வேற இது எந்த வேஸ்ல வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சா ஈஸியா கியூர் பண்ணிடலாம்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி இந்த ஹோல் டாபிக் வந்து இந்த இஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு சம்மேட் தி ஹோல் திங். யூ ஷுட் நோ தி சிம்டம், தென் only you will know where to approach. இப்போ எனக்கு சிம்டமே தெரியாதுன்னா ஒண்ணுமே தெரியாது. ஸோ சம் எஜுகேஷன் லெவல்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ்ல பீப்புள் கலந்தாதான் தெரியும். ரெண்டாவது நிறைய ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இந்தியாவிலேயும் ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இந்த ஸ்கிரீனிங் ப்ரோக்ராம்ஸ் cannot be having a fixed guidelines. ஒரு ஊர்ல ஒரு கேன்சர் ப்ரிவலண்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் எடுத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க ஹெட் அண்ட் நெக் கேன்சர், கைனக் கேன்சர்ஸ், பிரெஸ்ட் கேன்சர்ஸ் ஆர் காமன். அதே மாதிரி ஜாப்பனீஸ்ல ஸ்டமக் கேன்சர், சைனால நேசோஃபரிஞ்சியல் கேன்சர், வெஸ்டர்ன் பாப்புலேஷன்ல கொலோனிக் கேன்சர்ஸ், ப்ராஸ்டேட் கேன்சர்ஸ், இத மாதிரி ஜியோகிராபிக்கல் வைஸ் கேன்சர்ஸ் வந்து பரவா இருக்கு. நான் வந்து இந்தியாவுக்கு மட்டும் பேசல, குளோபலா பேசுறேன். ஹோல் கேன்சர் as a global topic because we are talking about World Cancer Day. நான் ஒரு இந்தியாவுக்குன்னு சொல்ல முடியாது. சோ இந்தியாவுக்கு பொறுத்த மட்டும் நம்ம பீப்புளுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதுக்கு வந்து ஓரல் கேன்சர். சோ ஓரல் கேன்சருக்கு சிம்பிள் வாயை எக்ஸாமின் பண்ணா போறோம். அதே மாதிரி மார்பு புற்றுநோய் ஒரு மேமோகிராஃபி, a simple x-ray of the breast will give us to know whether the cancer is there or not. அதே மாதிரி we will know with a simple pap smear. பாப்பிலோஸ் அந்த சர்வைக்கல் ஆஸ்ல இருந்து சின்ன ஒரு ஸ்பியர் எடுத்து டெஸ்ட்டுக்கு ஒரு 10 minute ப்ரொசீஜர்ல உங்களால கேன்சர் இருக்கால கண்டுபிடிக்கணும். அது கேன்சர் முன்னாடியே கண்டுபிடிக்கலாம். சோ அதை தடுத்துடலாம் கேன்சர் வரத. சோ இத மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி வெஸ்டர்ன் பாப்புலேஷன்ல கொலானிக் கேன்சர்ஸ் வந்து they do sigmoidoscopy, they do annual sigmoid, they do PSA for every person who is over 50. அதே மாதிரி in Japan they do frequent endoscopies. இத மாதிரி they target at populations where they can identify the cancer early, and if they identify the cancer at a 0 stage, as you told, you can cure the cancer. So it's very important. In Kaveri hospitals we have a screening program. We do screening programs for patients. Actually we encourage such things to come to Kaveri hospitals to see whether we can detect this cancer at early stage. We have a system by which we can do that, and it is going well. So I want the public to understand that it's very, very important that this cancer is a curable disease and we have to try to detect it early. அதே மாதிரி இந்த கொலான் கேன்சருக்கு நம்ம இதுல வந்து ஃபீக்கல் அக்கல்ட் பிளட் பண்றோம் இல்லையா சார்? ஃபீக்கல் அதாவது வந்து ஸ்டூல் சாம்பிள், மோஷன் போற சாம்பிளை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஏன்னா வந்து நிறைய பேருக்கு அந்த சிக்மாய்டோஸ்கோபி சொன்னாலும் பயப்படுவாங்க. ஸோ நான் இன்வேசிவா பண்ணக்கூடியது வந்து மோஷன் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுலயும் கோலான் கேன்சர் ஈஸியா கண்டுபிடிக்கலாம் ஏர்லியா. அதே மாதிரி ஸ்மோக்கர்ஸ் ரொம்ப அதுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு கிரைட்டீரியா இருக்கு. ஸோ கெட் செக் வித் யுவர் பிசிஷியன். ஸ்மோக்கர்ஸ் ரொம்ப பேக் இயர்ஸ் இருக்கவங்களுக்கு இத்தனை ஏஜ்ல இருக்கவங்களுக்கு வந்து லங் கேன்சர் வரதுக்கான அறிகுறி இது வந்து இருக்கு, சான்சஸ் அதிகமா இருக்குன்ற பட்சத்துல அவங்க they can get a low dose CT. எல்லாருக்கும் தேவையில்லை. அது யாருன்றது டாக்டர் கிட்ட நீங்க கன்சல்டன்ட் கிட்ட போனீங்கன்னா they will advise you whether to go ahead with the screening programs. So get it checked with the doctor. Sorry, நம்ம வந்து we are more or less summated the entire thing we have done over about the symptoms, we have talked about the what types of cancers we are seeing, what investigation are doing, how type of treatments எல்லாம் பேசிட்டோம், ஒரு ஃபுல்லா பேசிட்டோம். நம்மளுக்கு ஒரு டேக் ஹோம் மெசேஜ் இருக்கணும். என்ன டேக் ஹோம் மெசேஜ்? அதுக்கு முன்னாடி ப்ரிவென்ட் பண்றத பத்தி சரி ப்ரிவென்ஷனை பத்தி பேசலாம் சார். ப்ரிவென்ஷன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் இருக்கு, எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர் இருக்கு. வெளியில இருந்து வரக்கூடியதை நம்மளால ஓரளவுக்கு தடுக்க முடியும். எப்படி ஹெல்தி டயட் நல்லா சாப்பிடலாம், ரெட் மீட் அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ரொம்ப இருக்கு.
ப்ரிசர்வேட்டிவ் இருக்க ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணது. இது டயட்ல பண்ண முடியக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து ஃபீமேல்ஸ்க்கு வந்து ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர் வந்து எண்டோமெட்ரியல் கார்சினோமாக்கும், அதாவது கர்ப்பப்பை புற்றுநோய்க்கும் மார்பக புற்றுநோய்க்கும் ஹை ஃபேட் டயட். ஸோ அதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது. டயட் விச் ஆர் ரிச் இன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அதாவது வந்து ரொம்ப அந்த கேன்சர் ப்ரொடியூசிங் இருக்கக்கூடிய டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு, விச் ஆர் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அதாவது உடம்புக்கு நல்லதுக்கு கொடுக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள், இந்த மாதிரி நேச்சுரலா இருக்கக்கூடிய சாலட்ஸ், அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளுக்கு நிறைய இருக்கும். அதை வச்சு நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இது டயட்ல. ஸ்மோக்கர்ஸ் அண்ட் ஆல்கஹாலிக் வந்து அவங்க தே ஹாவ் டு அவாய்ட் தட் அண்ட் ஸ்டார்ட் கெட்டிங் டி அடிக்டட் ஃப்ரம் தட் ஹேபிட். அது ஒன்று. அதே மாதிரி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் லைக் இந்த ஹெச்ஐவி நீங்க சொன்னீங்க, அதே மாதிரி ஹெச்பிவி ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், இதெல்லாம் வந்து HBsAg, இதெல்லாம் வந்து மெஜாரிட்டர்லி வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட். ஸோ தே ஷுட் அவாய்ட் ப்ராமிஸ்குட்டி அண்ட் தே ஷுட் பி ஸ்டிக்கிங் டு ஒன் பார்ட்னர். ஸோ இந்த மாதிரி ஹை ரிஸ்க் பிஹேவியர் இல்லாத இருந்தோம்னா இந்த வெளியில வரக்கூடிய கேன்சர் ஒரு 40 to 50% மேல நம்மளால வந்து அவாய்ட் பண்ண முடியும். வரவிடாது. இன்ட்ரின்சிக் ஃபேக்டருக்கு வந்து இருக்கவங்களுக்கு வந்து தே ஹாவ் டு கோ அண்ட் கெட் இட் செக். ஃபார் எக்ஸாம்பிள் பிரஸ்ட் கேன்சர்ல இருக்குன்னா பிராகா ஜீன்ஸ் இருக்கலாம். இந்த பிரஸ்ட், ஓவரி, அதுக்கப்புறம் வந்து கொலான்னு சொல்லக்கூடிய பெருங்குடல், கருமுட்டை பை, அதுக்கப்புறம் பெருங்குடல், மார்பகம், இந்த மூணுத்துக்கும் வந்து ஃபேமிலியில ரன் ஆகிறதுக்கு. அதே மாதிரி தைராய்டுக்கும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க வந்து தே ஹாவ் டு கோ அண்ட் கெட் இட் செக். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ், செகண்ட் டிகிரி ரிலேட்டிவ், இப்போ வந்து பெரியமாக்கு இருந்தது பிரஸ்ட் கேன்சர், இல்ல வேற யாருக்காவது இருக்கு அப்படின்ற மாதிரி, அம்மாக்கு இருந்தது, கூட இமீடியட் சிஸ்டருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அதர்ஸ் ஹாவ் டு கெட் செக் ஃபார் தட் மியூட்டேஷன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணோம்னா we can prevent it, அட்லீஸ்ட் we can identify it. if not ஏர்லியா ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ணோம்னா கியூர் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம், ஸோ நம்ம ஆரம்பத்துல இருந்து என்னென்ன காரணங்கள், கேன்சர்னா என்ன, அதனோட ஈட்டியாலஜி என்ன, இதனோட சிம்டம்ஸ் என்ன, என்னென்னலாம் பிளட் டெஸ்ட் அவைலபிள், என்னென்னலாம் ஸ்டேஜஸ்ல இருக்கு, எப்படிலாம் ட்ரீட்மெண்ட் பண்றோம், அட்வான்ஸ்மெண்ட்ஸ் என்ன, எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இப்போ கடைசியா வந்து எப்படி ப்ரிவென்ட் பண்றதுன்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபைனலா டேக் ஹோம் மெசேஜ் சொல்லி முடிச்சிடலாம் சார். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒன்றும் இல்லை, டேக் ஹோம் மெசேஜ் சிம்பிள். இன்னைக்கு கேன்சர் டேனா அந்த தீமே இன்வால்வ், க்ளோஸ் த கேர். கேப்ல என்ன அட்லீஸ் நம்ம எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் அவைலபிளா இருக்கணும். ஒரு காமன் மேனுக்கும் ட்ரீட்மெண்ட் அவைலபிளா இருக்கணும். கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஷுட் அவைலபிள் இன் தி வேர்ல்ட். இட் ஷுட் பி அவைலபிள். இஃப் யூ டோன்ட் டூ இட், தட் மீன்ஸ் இட்ஸ் a wrong thing. Okay, that's first thing which I thought I should tell today on cancer day. Two, the myths of cancer. நிறைய மித்ஸ் இருக்கு. அந்த மித்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா, செல்போன் யூஸ் பண்ணா கேன்சர் வருமா, நம்ம வந்து டியோட்ரண்ட் யூஸ் பண்ணா கேன்சர் வருமா, இவன் பல மித்ஸ் இருக்கு. இந்த மித்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து யூ ஷுட் நாட் எலிமினேட் இட் ஃப்ரம் சிஸ்டம். மூணாவது வந்து ஹேவ் அ குட் லைஃப் ஸ்டைல். வெரி இம்பார்ட்டன்ட். ஹேவ் லைஃப் ஸ்டைல் which is good, which is very important for us, and mostly have a good education. You have to have some awareness of the cancer. So with this, I think we will close the session. And last but not least வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். Thank you, sir. Thank you. So I think we have a question. Okay. My father, lung cancer, EGFR 21 positive, T19M resistance, previously afatinib stage 3 metastasis, hip progression started, is now on osimertinib. Is that working? Osimertinib, please explain. So it's a kind of targeted therapy பத்தி அவங்க கேட்டிருக்காங்க. லங் கேன்சர் இருந்திருக்கு, அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வேற இடத்துக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு ஆசிமெர்டினிப். ஸோ ஒன் லைன் ஆஃப் டிகேன்னு சொல்லுவோம். அந்த தைரோசின் கைனேஸ் இன்ஹிபிட்டர் வந்து ஒரு பக்கம் வந்து மியூட்டேட் ஆகும்போது அடுத்த லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆசிமெர்டினிப் கொடுக்கும்போது அது வந்து பிளட் பிரெயின் பேரியர், அதாவது மூளைக்கும் சேர்ந்து போய் இது பண்ணும். ஸோ த்ரூ அவுட் த பாடி இட் வில் ஹேக். ஸோ இட்ஸ் த கரெக்ட் ட்ரீட்மெண்ட் விச் இஸ் இட் வில் ஒர்க். த ஒர்க்கிங் வந்து எப்படி தெரியும் அப்படின்னா, சிம்டமேட்டிக் பேஷண்டோட சிம்டம் முதல்ல எப்படி இருக்குன்றதை பார்த்து, ரெண்டாவது பெட் ஸ்கேன் அவங்க அடுத்து வந்து உங்க டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பெட் ஸ்கேன் மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் அசஸ்மெண்ட் தெரியும். அப்படி தெரியும் போது உங்களுக்கு வந்து இது ஒர்க் ஆகுதா இல்லையான்றது தெரியும். Any other questions? I think most important, last but not least, is நம்ம வந்து முன்னாடி ஸ்கிரீன் பண்ணிக்கணும். ஸ்கிரீனிங்கும் என்கரேஜ், அவேர்னஸ் அண்ட் வேஸ்ட் ப்ரிவென்ஷன் வந்து ஸ்கிரீனிங்கை ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஹெல்த்தியா இருக்கேன், ஹெல்த்தி இதுவும் தான் சாப்பிட்றதுனால எனக்கு வரவே வராதுன்னு மித்து வச்சுட்டு எதுவும் ஸ்கிரீன் பண்ணிக்காத இருந்துக்காதீங்க. ஸோ கைண்ட்லி கெட் யுவர் செல்ஃப் ஸ்கிரீன்ட். ஸோ தட் ஷுட் பி த தீம் ஃபார் டுடே. Thank you. With that, thank you, sir. Thank you so much.